Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? டுடேஸ் டாபிக் இஸ் கம்மிங் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவது. ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவது. For reference to this topic, let me read the word of God written in the Gospel of 1 John, chapter 1, verses 5. இந்த தலைப்புக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. God is light and in him there is no darkness at all. Darkness and light. பாவம் என்கிற இருளிலிருந்து மன்னிப்பு, ரட்சிப்பு என்கிற வெளிச்சத்திற்கு வருவது. அடிமை என்கிற இருளிலிருந்து விடுதலை என்கிற வெளிச்சத்திற்கு வருவது. அறியாமை என்கிற இருளிலிருந்து சீர்திருத்தம் என்கிற வெளிச்சத்திற்கு வருவது. இந்த உலகத்தில், சமுதாயத்தில் இந்த பணிகளை செய்வதற்குத்தான் நமது தேவன் தம்முடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில், சமூகத்தில் தொண்டு செய்து கொண்டு வரும்போது அவரை பிடிக்காதவர்கள், அவருடைய கொள்கைகளை பிடிக்காதவர்கள் சிலர் அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவருக்காக நமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சமுதாயத்திற்கு சீர்திருத்தத்துக்காக நாம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி செய்யும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் தான் மாநில முதல் மந்திரிகள், நாம் தான் மத்திய மந்திரிகள், நாம் தான் பிரதம மந்திரிகள், நாம் தான் சமுதாய தேசத்தின் தலைவர்கள். ஆகவே அவர் விட்டு பண்ண சென்ற போதகர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. கிறிஸ்துவனை நாம் ஒவ்வொருவரும் அதை செய்ய முன் வர வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியவர்களே, இந்த நேரத்தில் நமக்காக உயிர் தியாகம் செய்த சிலுவைநாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அப்படி நோக்கி பார்த்து அதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எங்களை நேசிக்கும் நல்ல தந்தை, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைக்காக நன்றி. எங்களை தேவைகளை அறிந்து அதன் மூலமாக, விண்ணப்பத்தின் மூலமாக அதை ஏறெடுக்கும் போது எங்கள் குறைகளை கேட்டு எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு நன்மை செய்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம். தொடர்ந்து உமது கிருபையாலும் இரக்கத்தாலும் இன்னும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்து எங்கள் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it is Sarun from Bangalore. May God bless you. Bye-bye.